ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்கறல்ல இல்லங்கறேன். நான் ஆமாங்கறல்ல இல்லங்கறேன்ல. அட என்ன பெரியமா நான் தான் ஆமாங்கறல்ல, நீங்க இல்லங்கறீங்க. நான் ஆமாங்கறேன், நீ இல்லங்கற. ஏய் என்ன இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? மா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்மா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்லம்மா, பூங்குடி சரவணனை வெளியே கூட்டிட்டு போனால, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா வெளியே போய் சுத்திட்டு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு வருவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா பெரியமா அதெல்லாம் இல்லங்கறாங்க. இதான் அந்த முக்கியமான விஷயமா? உங்களுக்குலாம் வேற வேலை இல்ல? என்ன மகேஷ் இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? நீ அவகிட்ட சபதம் போட்டிருக்க. இவ பாட்டுக்கு அவனை தனியா கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டானா? ஏற்கனவே அவ மேல கிறுக்கு பிடிச்சு தெரியறான். தனியா கூட்டிட்டு போய் அவனை என்ன உசுப்பேத்துறான்னு யாருக்கு தெரியும்? மா இந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேளுங்கம்மா. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுடி. ஒரு இடத்துல போய் நின்னு இப்படிதான், டேய் சரவணா என்னடா நீ சொல்லு பூங்குடி. சரவணா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏய் பூங்குடி, உன்னை என் உசுருக்கு மேல பிடிக்கும். எனக்கு அதை விட பிடிக்கும் சரவணா. பூங்குடி எனக்கு அதுக்கு மேல பிடிக்கும். சரவணா நான் தான் உன்னை அதுக்கும் மேல மேல பிடிக்கும்னு சொல்றேன்ல. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. மா அவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு இப்படிதாம்மா பேசிட்டு இருக்காங்க. ஏய் அந்த பூங்கொடி இல்லாதப்ப கூட அவளை பத்தி பேச வைக்கிறா பத்தியா? அங்கதான் அவ நிக்கிறா. அதானே, நாம தான் அவளை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவ நம்மள சட்டையே பண்றது இல்ல. அக்கா அவளை பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. 24 மணி நேரமும் அவ நம்மளை எப்படி விரட்டுறது, இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா. நாம தான் அவளை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருப்பா. ஆனா பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலை. ஆமா, நீ அவளை எப்பதான் இந்த வீட்டை விட்டு துரத்த போற? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிருந்தா இந்த நிமிஷமே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா சரவணன் கையால அவளை கழுத்தை புடிச்சு வெளியில விரட்டுறேன்னு தான் சபதம் போட்டிருக்கேன். அதை நடத்தி காட்டணும். அப்பதான் நான் மகேஸ்வரி. ஆமா மகேஷ், ஏதோ நல்லது பண்றேன்னு தானே சொல்லிட்டு போனா. அது என்னவா இருக்கும்? இல்ல மகேஷ், அப்படி என்னதான் நல்லது பண்ண போறான்னு தெரியலையேன்னு உன்னை கேட்டேன். அக்கா அப்படி என்ன நல்லது பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன். அது எவ்வளோ பெரிய நல்லதா இருந்தாலும் அவளை அசிங்கப்படுத்தி கதற விடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. வாங்கம்மா, சாரி பாக்குறீங்களா? வேண்டாங்க, நல்ல டிசைன்ல இருக்குமா? வேண்டாம் வேண்டாம். அண்ணா சுடிதார் காமிங்க. வாங்க மேடம், பாருங்க, எல்லாம் நியூ மாடல் தான். என்னங்க பாருங்க. இத பாருங்க மேடம். சரவணா இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏய் சும்மா சொல்லாத, உண்மையை சொல்லு. உண்மையிலே நல்லா இருக்கு பூங்குடி. ஸ்ருதி வந்திருந்தா கூட இவ்வளவு அழகா பொருத்தமா ட்ரெஸ் எடுத்திருப்பாளான்னு தெரியல. நீ அவ்வளவு கரெக்டா எடுத்திருக்கேன்னா பாரேன். ஆமா, அது எப்படி இவ்வளவு கரெக்டா எடுக்கிற? ஸ்ருதிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உண்மையிலே உன்னை பார்க்க ஆச்சரியமா இருக்கு பூங்குடி. ஏன்? பெரிய அத்தைக்கு அது பிடிக்கும், சின்ன அத்தைக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும். ஸ்ருதிக்கு இந்த சுடிதார் பிடிக்கும், நவீனுக்கு அந்த பேண்ட் சட்டை பிடிக்கும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்க. அதுவும் குடும்பம் இல்ல சரவணா, நம்ம குடும்பம். சாரி, மன்னிச்சுக்க பூங்குடி. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒன்னும் வேணும்னு பேசலையே, யதார்த்தமா தானே சொன்ன. நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு நாம தானே பார்த்து பார்த்து எடுக்கணும். இல்ல மத்த பொண்ணுங்களா இருந்தா தனக்கு மட்டும் நல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாத்தனாருக்கும் குழந்தனாருக்கும் போனா போதுன்னு கையில கிடைச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க.
ஆனா நீ அப்படி இல்ல. உனக்கு ட்ரெஸ் எடுத்த நேரத்தை விட அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்த நேரம் தான் அதிகம். ஆசைப்பட்டு செய்யறதையும் அத மனசுக்கு நிறைவா செய்யணும். அதனாலதான். சரி வா, அந்த ஜீன்ஸையும் எடுத்துட்டு பில்ல இங்க போட்டுருவோம். அடுத்து உனக்கும் மாமாக்கும் மட்டும்தான் எடுக்கணும். வா. அண்ணே, ஆ இது எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. சரிம்மா. சார் இத பில் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது நான் சூஸ் பண்ணி வச்சிருந்த புடவை. என்ன விளையாடுறீங்களா? இத நான் பில் போட போறேன். ஐயோ இல்லங்க, இப்பதான் நான் இந்த புடவையை சூஸ் பண்ணி வச்சுட்டு வேற ட்ரெஸ் எடுக்க மேல போயிட்டு வரேன். ஏங்க என்னங்க இது பில் போடுற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆஹா இல்லங்க, இது நான் எடுத்து வச்ச புடவை. ஏங்க என்னங்க இது பில் போடுற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணா, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, நீங்க தான் எடுத்து வச்சுட்டு போனீங்க. சொல்லுங்கண்ணா. ஆமாம்மா, இவங்க தான் இந்த புடவை எடுத்து வச்சுட்டு போனாங்க. ஹலோ, என்னங்க விளையாடுறீங்களா? பொறுமையா பேசிட்டு இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னா ஒருத்தரா வந்து எடுத்து வச்சுட்டு போவாங்க. பிடிச்சிருந்தா பில் போட்டு போக வேண்டியதானே? இல்லங்க, நான் மொத்தமா பில் போடலான்னு எடுத்து வச்சுட்டு போனேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கும் தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அதனாலதான் எடுத்தேன். எங்க ப்ளீஸ், நான் ரொம்ப ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண புடவைங்க. நான் மட்டும் என்ன வேண்டாம் வெறுப்பாவை எடுத்திருக்கேன்? ஆசைப்பட்டு தான் எடுத்திருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம். அண்ணா, இதே மாதிரி இன்னொரு புடவை இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருங்கண்ணா. என்னடே, இன்னொன்னு இருந்தா குடுக்கணுமா? நீங்க என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா? அப்படி இன்னொருத்தர் புடவை எனக்கு ஒண்ணு தேவையில்ல. மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அண்ணா, இருக்குங்களா அண்ணா? இல்ல தம்பி, இது ஒண்ணுதான் ஸ்டாக் இருக்கு. இந்த பாருங்க, என்னால இது கொடுக்க முடியாது. மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணா போலீஸ் கிட்ட போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். இந்த கடையை இழுத்து மூடி சீல் வைப்பேன். ஏ, நான் யார் தெரியுமா? யாரோட பொண்ணு தெரியுமா? எனக்கு எப்படி பண்ணீங்கன்னா சாதாரண கஸ்டமருக்குலாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன், கோவப்படாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா. சரிங்கண்ணா. இல்ல ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த புடவை என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு எடுத்தாங்க. அவ இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே இல்ல, நானும் செஞ்சது இல்ல. முத ஆசைப்பட்டிருக்கா. தயவு செஞ்சு விட்டு கொடுங்களேன். என்னங்க நீங்க லூசா?